ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி மேக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ன்ற லெசனில் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 14 பற்றி தான் பார்க்க போகிறோம். இஃப் ஏ என்று ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷோ தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 3iன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, நம்ம ஏ இன்வர்ஸ் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா ஏயிலேருந்து மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னதுன்னா சிம்பிள் நம்ம அலாட் பண்ண போகிறோம். இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ் சிம்பிள், இது ப்ளஸ் சிம்பிள். ஸோ +0 இன்ட்டு அது இருக்கிற காலம் அண்ட் ரோவை விட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எழுதணும். 0 இன்ட்டு 0, 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 இதை போட்டுட்டோம். அடுத்து என்னது, -1. இதுக்கு வந்து சிம்பிள் என்னது, -1. ஸோ அது இருக்கிற ரோவையும் அது இருக்கிற காலமையும் கட் பண்ணணும் அப்படின்னா மீதி இருக்கிறத 2/2 மேட்ரிக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். 1 இன்ட்டு 0 -1, இந்த -1 இன்ட்டு 1 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 இதை போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்னது, இந்த 1 இதுக்கு வந்து சிம்பிள் என்னதுன்னா +1. ஸோ இந்த +1 போட்டுட்டோம். அது இருக்கிற ரோ அண்ட் காலமாக விட்டுட்டு இதை 2/2 மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 இன்ட்டு 0 0 இதையும் போட்டோம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ 0 இன்ட்டு 0 -1 -1 -1 அப்படியே போட்டுறோம். 0 -1 -1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 - 0 1. நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு எனிதிங் வந்து என்னென்னா 0 தான் வரும். ஸோ இதோட வேல்யூ 0. -1 இன்ட்டு -1 என்ன ஆகிடும், +1 ஆகிடும். +1 இன்ட்டு 1 +1. ஸோ இதுலேருந்து 1 + 1 கிடைக்கிது. 1 + 1 2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதனால் ஏ இன்வர்ஸ் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ எழுதிக்கிட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு தேவைப்படுது. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கும்போது 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டுக்கணும், இந்த இடத்துல வர சிம்பிள்ஸ். ஸோ இந்த இது 0க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து இங்கே வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த 0வோட மைனர், 1ஓட மைனர், 1ஓட மைனர், அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு அடுத்து டிரான்ஸ்போஸ். 3 விஷயம், சிம்பிள், மைனர், டிரான்ஸ்போஸ் மறந்துடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். இந்த 0வோட மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும், சேம் 0 இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டு இதோட வேல்யூ 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 1. அடுத்து இது 1க்கு எழுதணும். 1க்கு என்னது, சிம்பிள் மைனஸ், அது இருக்கிற காலம் அண்ட் ரோவை விட்டுட்டு 1 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 போட்டுக்கிறோம். அடுத்து 1, இதுக்கு என்ன வரும், ப்ளஸ் சிம்பிள். 1 போடக்கூடாது, இந்த இடத்துல சிம்பிள் மட்டும்தான் போடணும். அது இருக்கிற ரோ அண்ட் காலமை விட்டுட்டு 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 இன்ட்டு 0 0. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம செஞ்சுட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். இனி செகண்ட் ரோவில் யார் இருக்கா, 1. அதுக்கு என்ன சிம்பிள் வருது, மைனஸ். ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி வரும், இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் வரும். போட்டு அதுக்கு இருக்கிற ரோ காலமை விட்டுட்டோம் அப்படின்னா 1 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. இதே மாதிரி கண்டினியூ பண்ணி ஒன்றுக்கும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கணும்னா எழுதி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே எழுதணும். ஸோ இந்த இடத்துல எழுதணுன்னா என்ன பண்ணணும், இங்கே இதுக்கு என்ன சிம்பிள், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அது இருக்கிற காலம் அண்ட் ரோவை விட்டுட்டு 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 என்ன செஞ்சுக்கிறோம், போட்டுக்கிறோம்.
போட்டுட்டு மைனஸ் எழுதிட்டு ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து என்ன செஞ்சுக்கணும், மறக்காமல் போட்டுடணும். இனி அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 0 - 1 -1 மைனஸ் ஆஃப் இது என்னது உள்ள -1 மைனஸ் ஆஃப் -1 +1 ஆகிடுது. ஸோ 1 - 0 1 தான். மைனஸ் ஆஃப் இது -1 1 +1 ஆகிடும். அடுத்து இது வந்து 0 - 1 -1 மைனஸ் ஆஃப் இதுக்கு -1 +1 ஆகிடுது. இது 1 - 0 1 மைனஸ் ஆஃப் இதோட வேல்யூ -1 +1 ஆகிடும். ஸோ இது -1 ஹோல் டிரான்ஸ்போஸ் அதுவும் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணணும், ரோவை காலமாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட்டு காலமாக மேலேருந்து அப்படியே எழுதணும். செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக இப்படி எழுதணும். 1 1 -1 -1 1 1 மாதிரி வரிசையாக எழுதணும். ஸோ தேர்ட் ரோவை தேர்டு காலமாக என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம். டிரான்ஸ்போஸ் முடிச்சிட்டோம். இனி நமக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, 1/mod A இன்ட்டு adjoint A inverse equal to 1 நமக்கு மாடுலஸ் A வேல்யூ என்ன, இங்கே 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ மாடுலஸ் A வேல்யூ 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். 2 போட்டுட்டு இங்கே மேலே கண்டுபிடிச்சோம்ல adjoint A அதை இதில் போட்டு வர்றோம். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ஓகே, நம்ம கொடுத்துருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ணிடலாம். ஸோ 1/2 A² - 3i அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு A² கண்டுபிடிச்சிக்கிறோம். A² = ஏயோட வேல்யூ இன்ட்டு ஏயோட வேல்யூ. அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். 0 × 0 0 ப்ளஸ் 1 × 1 +1 அடுத்து 1 × 1 +1. ஸோ எழுதிக்கிட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 0 × 1 0 1 × 0 0 1 × 1 1. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். இதே மாதிரி வரிசையாக என்ன செய்யணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே, செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதே மாதிரி தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே, தேர்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே, தேர்ட் ரோ தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். எழுதிட்டு இப்போ நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்படியே ஆட் பண்ணி எழுதுகிறோம். 0 + 1 + 1 2 0 + 0 + 1 1 0 + 1 + 0 1. இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறத வரிசையாக என்ன செஞ்சிடணும், இங்கே எழுதிடணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், A² - 3i. ஸோ அதுக்காக 3i தேவைப்படுது. 3i ஐனா என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 3 × ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், இந்த கார்னர் ஃபுல்லாக 1 இருக்கும். இதில் இங்கே 0 இங்கே 0. ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்கும், 1 இருக்கும். இந்த இடம் 0, இங்கேயும் 0வாக இருக்கும். இந்த மாதிரி எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது. 3ஐ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1 இருக்கிற இடம்லாம் 3ஆக மாறிடும். இது எல்லாமே என்னது 0 0 0 அப்படின்ட்டு இருக்கும். இனி என்ன RHS வேல்யூ என்னது, இதுதான் கொடுத்துருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு. 1/2 × A² - 3i which is equal to 1/2 × A² நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ போட்டுக்கணும். -3i இதோ கண்டுபிடிச்சிருக்கோம், இதை எழுதிக்கிறோம். இனி என்ன பண்ணணும், 1/2 அப்படியே வச்சுட்டு 2 - 3 நடுவில் மைனஸ் இருக்குது. 2 - 3 என்னது -1 1 - 0 1 1 - 0 1 1 - 0 1 2 - 3 -1. ஸோ இந்த மாதிரி ஒரு டேமாக சப்ராக்ட் பண்ணணும். 1 - 0 1 1 - 0 1 1 - 0 1 2 - 3 -1.
ஸோ இதோட வேல்யூவும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் 1 இதோட வேல்யூ, அதாவது இந்த சைடாக மட்டும் -1 இருக்குது, இது எல்லா இடமும் 1 1 1 இருக்குது, வெளியே 1/2 இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செய்யுது இருக்குது. ஃப்ரம் 1 and 2 நமக்கு ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி எழுதிடலாம். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஒன்றுமே இல்லை, இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷன் படி நம்ம ஷோ பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சி ரெண்டுமே என்ன செய்யணும், ஈக்குவேட் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு கிடச்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.